Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் OOSC சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021ல் மே மந்த் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்னு தான் யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்லாம் அவங்களுக்கு எப்படி எடுத்திருக்கேன்னா ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர்லேருந்து தான் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டில் 5 யூனிட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட கொடுத்துறேன். நீங்கள் அந்த ஆன்சர்ஸ்மே நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ யூனிட் 1 பார்க்கலாமா? யூனிட் 1 சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அண்ட் அஜைல் டெவலப்மெண்ட். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராசஸ் மாடல் தான். வாட்டர் ஃபால் மாடல், ஸ்பைரல் மாடல், இன்க்ரிமெண்டல் மாடல், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தென் அஜைல் மெத்தடாலஜி தெரிஞ்சிருக்கணும். அதை ட்ரெடிஷனல் மெத்தடோட கம்பேர் பண்ணி பார்க்குற ஒரு 10 பாயிண்ட்ஸ் கம்பேரிசனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். தென் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்னா என்ன, இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் கேஸ் ஸ்டடி கொஸ்டினாக எப்படி இருக்கும்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸ் ஃப்ரேம்வொர்க் ஆக்டிவிட்டீஸ் ஒன் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் வாட்னா அது தெரிஞ்சுக்கோங்க. தென் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா SRC தான் ஃபர்ஸ்ட். சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் UML டயக்ராம் ஃபார் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ், அதோட யூஸ் கேஸ், கிளாஸ், சீக்வன்ஸ் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தென் ரெக்யர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ் ப்ராசஸ் இது மூணும் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன் மெத்தட், ஃபைனல் ஸ்டேட் மிஷினும் பேட்ரே நெட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது யூனிட் 2க்கானது. யூனிட் 3 சாஃப்ட்வேர் டிசைன். இதில் இம்பார்ட்டன்டாக என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிசைன் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். கொகிஷன், கப்ளிங், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். தென் டிசைன் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். MVC, அப்சர்வர், ஸ்ட்ராட்டஜி அண்ட் அடாப்டர். தென் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். லேயர்டு, கிளைண்ட் சர்வர், பைப் அண்ட் ஃபில்டர். ஓகே, இந்த மூணு இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் ஒன்று பார்த்துக்கணும்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனோட பிரின்சிபல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? யூனிட் 4 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் செட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், தென் சிஸ்டம் டெஸ்டிங். தென் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்க்கும் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்குமான கம்பேரிசன் ஒரு 10 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. டீபக்கிங் டெக்னிக்கும் அதோட ப்ரோக்ராம் அனாலிசிஸ் மெத்தட், ரெக்ரெஷன் டெஸ்டிங், அதோட மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? இது நாலும் இந்த யூனிட் 4ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். தென் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டோட ஆக்டிவிட்டீஸ் லைஃப் சைக்கிள் இம்பார்ட்டன்ட். தென் ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங்கோட டெக்னிக், கேன் சார்ட், PERT, CPM இந்த டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் SCM சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். இது மூணும் பார்த்ததுக்கு அப்புறம் லாஸ்டா டிவோப்ஸ் கான்செப்டும் டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் ஆர்கிடெக்சரும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் யூனிட் 5ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 2 மார்க்கை பொறுத்தளவு உங்களுக்கு கம்பல்சரி 1 லைன்லயாவது ஆன்சர் தெரிஞ்சிருக்க வேண்டிய மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்ன, சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல், அஜைல் பிரின்சிபல், எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங், இன்க்ரிமெண்டல் மெத்தட் மாடல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் 2ல SRC சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், யூஸ் கேஸ் டயக்ராம், ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட், சீக்வன்ஸ் டயக்ராம், ரெக்யர்மெண்ட் வேலிடேஷனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் 3ல கொகிஷன்னா என்ன, கப்ளிங்னா என்ன, டிசைன் பேட்டர்ன், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், MVC ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல சாஃப்ட்வேர் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, ரெக்ரெஷன் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங், கேன் சார்ட், PERT, சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், டிவோப்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டனால நான் எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். 1-2 மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையுமே எக்ஸாம்குள்ள முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ணிடுறேன். மறந்துடாம வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த சேனல் மட்டும் இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் உங்கள் சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் வீடியோஸுமே முடிஞ்ச அளவு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.